ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லாஸ்ட் இயர் 2024க்கான என்னுடைய இன்கம் சோர்ஸில் ஒரு மேஜர் சோர்ஸாக இருக்கிற ஒரு இன்கம் பற்றி நான் பேச போகிறேன். ஓகேவா? அதை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அது என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா எஃப்டி வந்து நான் போட்டிருக்கேன். அதிலிருந்து நான் மந்த்லி பே அவுட் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு வைப்பு தொகைன்னு சொல்லிட்டு நம்ம பேங்க்ஸில் போட்டுவிடுவோம். அதிலிருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டேட்டுக்கு நமக்கு வட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் தாண்டி நான் இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமில் நான் என்ன போட்டிருக்கேன்னா குவார்ட்டர்லி பேசிஸில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் மூலமாக நமக்கு வட்டி வரும். அது வந்து 8 ரூபாவாக இருந்தாலும் சரி, 2 ரூபாவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இன்கம் கீழே நான் வந்து தனியாக இந்த கேட்டகரியில் நான் போட்டு வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த 2 சோர்ஸ் ஆஃப் இன்கம் நான் போட்ட எஃப்டிஸ்லேருந்து வர அந்த மந்த்லி பே அவுட்ஸு, அதுக்கப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லன்னு ஏதாவது கொஞ்சம் காசு இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட்டி வந்து போடுவாங்க. அந்த வட்டி இந்த 2 மட்டுமே பார்த்திங்கன்னா நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்ஸ்லாம் இப்போலாம் இந்த ப்ளே ஸ்டோரில் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது. நீங்களும் போய்ட்டு அதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட வரவு செலவெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த என்னுடைய பாசிவ் இன்கமான பெரிதும் உபயோகப்படுற, அதாவது என்னுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கமில் எனக்கு ஓரளவுக்கு எனக்கு வந்து உதவக்கூடிய இந்த பாசிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது எஃப்டியிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த காசு, இதை வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. இந்த மாதிரி விஷயமெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறதுனால பார்க்குற ஒரு சிலருக்கும் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து வர சான்சஸ் இருக்குது. அதனால் அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வர நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க அந்த நாலேஜை வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணிக்கிறப்ப நம்ம நல்லது தான் செய்கிறோம். அதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்றதை விட அவங்களுக்கு நம்மளால் பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜ் வந்து கெயின் ஆகுது. நான் நினைப்பேன், எப்போயுமே பார்த்திங்கன்னா காசு கொடுக்க குறைஞ்சிடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனவந்தராக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து காசு அள்ளி கொடுத்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு காசு தீர்ந்து போயிடும். கடைசியில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரோட்டில் தான் வந்து உட்காரணும். ஓகேவா? காசை பொறுத்த வரையும் கொடுக்க பார்த்திங்கன்னா அது குறைஞ்சிக்கிட்டே வரும். என்ன தான் தனவந்தராக இருந்தாலும் கண்ணு முன்னு தெரியாமல் தானம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியில் ரோட்டில் தான் உட்காரணும். அதுதான் யதார்த்தம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆனால் அதுவே நம்ம அறிவு செல்வம்ன்றதை வந்து நம்ம 4 பேருக்கு கொடுக்க அது பெருகிக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் எனக்கு பிரச்சனை பண்ணுற இந்த நெய்பர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த யூஸ்லெஸ் ஃபேமிலிக்கிட்ட போயிட்டு நான் பேசுகிறப்ப அவங்களுக்கு வந்து சொத்து வித்த காசு வந்து வந்ததாக சொன்னதுனால அந்த காசை என்ன பண்ணாங்க என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த மாதிரி நீங்கள் கேஷ் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு கிடைக்கல, அந்த மாதிரிலாம் கிடைச்சா நான் நல்லாவே நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்கள்கிட்ட இருக்க அந்த சர்ப்ளஸ் மணியெல்லாம் நீங்கள் எஃப்டி போட்டு அதில் வந்து வட்டி வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கலாம் சொல்லி 4 பேருக்கு வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறோம். அந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா எனக்கு கடன் தான் இருந்தது. நான் வீட்டுக்குன்னு வாங்கின கடன் தான் இருந்தது. ஆனாலும் அப்போ வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை, நம்மக்கிட்ட இந்த மாதிரி காசு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் அப்போவே அவங்களுக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணேன். அது அவங்களுக்கு பண்ண அட்வைஸாக அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க செஞ்சாங்களோ அது அப்புறம் கதை. செஞ்சுருந்தாலும் அவங்களுக்கு லாபம்தான். அதிலிருந்து வர வருமானத்தில் அவங்க வந்து வாழ்க்கை ஓட்டலாம். ஆனால் அவங்களுக்கு சொல்கிறப்ப நான் என்னுடைய மனசுக்கு நான் சொல்லிக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரியெல்லாம் பாரு, யாருக்கோ சொத்து வித்த காசெல்லாம் கிடைக்குது, அதை வந்து எஃப்டி போட்டுக்க சொல்லி சொல்கிற, அப்போ உனக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அப்போ நீ என்ன பண்ண போகிற? அப்போ நீ என்ன பண்ணணும், நீ வந்து ஒரு வேலைக்குன்னு போகணும், அதில் சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்ககிட்டையும் பார்த்தோன்னா அந்த மாதிரி காசு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு இருந்தேன். அந்த கான்ஃபிடென்ட்டு தான் நமக்கு முக்கியம். இது வந்து ஆணவமும் அகம்பாவமும் கிடையாது. மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறது நம்ம உழைச்சி நம்ம வந்து உருவாக்கலாம், நம்ம வந்து செதுக்கிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செதுக்கி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அந்த மாதிரி நான் என்னுடைய எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டு நான் என்னுடைய எஃப்டிஸில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அது இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வந்து அறிவு சொல்கிறப்ப நம்மளும் அதை சாதித்து காமிச்சிருக்கோம். இது எவ்வளோ பெரிய விஷயம். மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க, ஊருக்கு தான் உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. அதனால் இப்படிலாம் சொல்கிறதுனால நான் என்னை வந்து வசதி காமிச்சிக்கல. ஸோ வாழ்க்கையில் எப்படி எல்லோரும் வந்து கரெக்டாக இருக்கணும், ஃபினான்ஷியலாக வந்து கோல்ஸ் எல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிற இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு பெரிதும் உபயோகமாக இருக்கும்ல, உங்களுக்கு அது மனசில் பதியும்ல, அதனால் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நான் ஒன்றும் லட்சாதிபதி தான், கோட்டீஸ்வரன் கூட கிடையாது. நான் சம்பாதிச்சு நான் கஷ்டப்பட்டு நான் எனக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த மாதிரி
தன்னுடைய சுய உழைப்பினால் முன்னுக்கு வந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க ₹1 சம்பாதிச்சாலும் சரி, ₹10 சம்பாதிச்சாலும் சரி, ₹1,00,000 சம்பாதிச்சாலும் சரி, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோட்டீஸ்வரங்க தான். அதுதானே உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. என்னுடைய இந்த பேட்ஸு, இந்த வீடியோஸு, என்னுடைய சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்னுடைய சேனலை பற்றியும் என்னை பற்றியும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. நான் வந்து இந்த சேனலை ஒரு 6.5-7 இயர்ஸாக வந்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய எஃபோர்ட் போட்டு நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோஸ்க்கு, என்னுடைய இந்த அறிவு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எல்லோரும் வந்து உதவி பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுறதுல இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல இருக்குது. ஸோ மறக்காமல் என்னுடைய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்குறதுல இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப்பு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறதுல என்னுடைய ஒரு வேலைக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணி எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை எடுத்துப்பேன். அது எனக்கு வந்து பெரிதும் வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். புரியுது இல்லையா? ஸோ பணியை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்க. நான் வந்து பலனை எதிர்பார்க்கறது கூட எதுக்காக? மற்றவங்களும் முன்னுக்கு வரணும், நம்ம முன்னுக்கு வரணும், அடுத்தவங்களும் முன்னுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தவங்களை வந்து முன்னுக்கு வாங்கன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் நம்ம மனசில் பதிச்சுக்கிட்டு நம்ம முன்னுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் தான் நான். ஸோ மற்ற எல்லோரும் கூட, இதை பார்க்குற எல்லோரும் கூட இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஸோ நான் சொல்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. இப்போ இதில் பாருங்கள், 1ஆம் தேதியிலேருந்து அந்த டிசம்பர் 31 வரையுமே எனக்கு என்ன வரவு செலவு வந்தாலும் நான் அதை வந்து இந்த ஆப்பில் நான் போட்டு நான் பார்த்துப்பேன். ஓகேவா? அப்படி இருக்கப்ப இதில் பார்த்தீங்கன்னா இது இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு தனியாக நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ₹8 வந்தாலும் நான் அதை வந்து போட்டு வைப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் 311, 300, அந்த 26 பைசாலாம் கூட நான் போட்டிங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் கூட நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப அந்த 26 பைசாலாம் சேர்ந்து ₹1 மாறும். ஸோ அந்த வரவு செலவெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வைஃபைக்கெல்லாம் ₹588, 90 பைசா அப்படி வந்து கட்டுவோன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நான் எக்ஸ்பென்ஸில் நான் என்ன பண்ணிவிடுவேன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிடுவேன். ₹589 போட்டுப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்ம நியர்பை ரவுண்ட் ஆஃப்லாம் கூட பண்ணிக்கலாம். இது வரவுன்றதுனால அந்த 26 பைசாலாம் கூட நான் கரெக்டாக போட்டு நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு 2024ல் நான் போட்ட எஃப்டிஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு மந்த்லி பே அவுட்ஸு இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருந்தது. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வேரியஸ் பேங்க்ஸ்லேருந்து அந்தந்த டேட்டுக்கு நான் அந்த போட்ட எஃப்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பே அவுட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். எல்லா பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது. ஓகேவா? 7% இருக்கலாம், 8% இருக்கலாம். ஸோ இப்போல்லாம் 9% இல்லை. சீனியர் சிட்டிசனாக இருந்தால் மேபி போடலான்னு நினைக்கிறேன். ஸோ நான் போட்டது எல்லாமே ஆவரேஜாக 7.8 கிட்ட வருது. ஓகேவா? இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் என்னுடைய எஃப்டிஸில் வர அந்த பே அவுட்டெல்லாம் யூஸ் பண்ணி நான் என்னுடைய மந்த்லி அந்த செலவுக்கெல்லாம் கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து நான் என்ன நினைப்பேன்னா மற்றவங்கெல்லாம் எஃப்டி போட்டுடுவாங்க, ஒரு 3 இயர்ஸ் வந்து தொடவே மாட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த வட்டிக்கு வட்டி, அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஆனால் நம்ம என்னடா இந்த மாதிரி நம்ம மாதம் மாதம் எடுத்துடுறோமே, நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னா, எனக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அந்த காசு நம்ம யூஸே பண்ணாமல் அதில் இருக்குது, ஒரு 3 வருஷம் கழித்து வரும், 5 வருஷம் கழித்து வரும்னா, அப்போ 3 இயர்ஸ் கழித்து 5 இயர்ஸ் கழித்து என்ன இருக்க போகுது, எப்படி இருக்க போகிறோன்னு தெரியாது. அதுக்கு பதிலாக நமக்கு மாதம் மாதம் இந்த மாதிரி நமக்கு ஒரு இன்கம் மாதிரி, ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம், பாசிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் மாதிரி நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னா இது ஒரு சந்தோஷம் கொடுக்குது எனக்கு. ஸோ மற்ற எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ மேபி அவங்க குவார்ட்டர்லி பே அவுட்டாக நிறைய பேர் பே அவுட்ஸே போட மாட்டாங்க. ஃபுல்லாக எஃப்டி போட்டுடுவாங்க. 5 வருஷம் கழித்து ₹3,00,000 போட்டது ஒரு ₹5,00,000 திரும்பி வரும். அதுவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் தாங்க. என்னை விட அவங்களுக்கு தான் ப்ராஃபிட் அதிகம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வட்டி வந்து காம்பவுண்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் எஃப்டி போடுறப்போ உங்களோட விருப்பம். உங்களுக்கு வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை, உங்களுக்கு வாழ்க்கை நடத்தணுன்னா இந்த மாதிரி மந்த்லி பே அவுட்ஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் டோட்டலாக ஒரு 5 இயர்ஸ் அப்படி போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு லம்பாக ஒரு 5 வருஷம் கழித்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவன் அதாவது ஆற பொறுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, சுட சுட சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டேங்கிறடா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான் இல்லையா? அதுதான். அதே போல் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எப்பயுமே வாழுவேன். அதாவது நான் எது செஞ்சாலும் அதில் 4 பேருக்கும் பிரயோஜனம் இருக்கும், எனக்கும் அட்லீஸ்ட் ஒரு 10% பிரயோஜனம் இருந்தால் தான் நான் செய்வேன்.
நான் ஏதாவது சொல்கிறேன்னா அதனால் எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னா நான் கண்டிப்பாக நான் அந்த மாதிரியான விஷயத்த நான் யார்கிட்ட பேச மாட்டேன். ஸோ இது வந்து ஒரு 10% சுயநலம் வச்சுக்கிட்டு 90% பொதுநலத்தோடு வாழ்கிறவன் நான். அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த பே அவுட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நான் காமிச்சிட்டேன். மேபி இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இது என்னடா இது டப்பா அடிச்சுக்கிட்டு இருக்கான், அதாவது தன்னைத்தானே வந்து பெருமை பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஒன்றுமே கிடையாது. நான் சாதித்தது ஒன்றுமே கிடையாது. இது வந்து கடுகளவு சாதிச்சிருக்கேன். கடலளவு சாதிக்க வேண்டியது எத்தனையோ இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். அதனால் எல்லாத்தையுமே வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கடைசி 31ஆம் தேதி அந்த குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குதா அதை கூட செக் பண்ணி அந்த 86 ரூபாவும் போட்டு வச்சுருக்கேன். ஆக மொத்தத்தில் 2024 எனக்கு ஒட்டு மொத்தமாக இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் மூலமாக கிடைச்ச காசு 1,08,545 ரூபா 39 பைசா. ஓகேவா? இதை வந்து ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 9,045 ரூபா கிட்ட வரும். சரி, அந்த 45 ரூபாயெலாம் கூட விட்டுடுங்க. ஸோ 9,000 ரூபாய் வந்து நமக்கு மாதம் இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமாக கிடச்சிருக்குது. ஓகேவா? இது ஆவரேஜாக நான் பார்த்துருக்கேன். அதனால் எத்தனை லட்சம் நீங்கள் போட்டால் இந்த காசு வந்து வரும், அத்தனை லட்சத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம போராடணும், நம்ம வாழ்க்கையில் வந்து சேவிங்ஸ்ன்றது எந்த அளவுக்கு உதவுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எஃபோர்ட்ஸ் போடணும். எஃபோர்ட்ஸ் போட்டால் தான் அது வந்து நமக்கு வந்து உதவும். ஓகேவா? நீங்கள் தூங்குறப்ப கூட இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்துச்சுன்னா அது பாசிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை நீங்கள் வேலை பார்த்தாலும் பார்க்கலனாலும் நீங்கள் தூங்கலனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டேட்டுக்கு கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைடு இன்கம் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த பயமும் அவ்வளோ சீக்கிரமாக வராது. உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும். அதனால் இதெல்லாம் நான் உங்கள் எல்லாருக்கும் நான் மெனக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய டைம் அண்ட் எஃபோர்ட்டுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அங்கீகாரம் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் வீடியோஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆக்குங்க. அப்போ தான் மற்ற எல்லாருக்கும் கூட பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து கண்டிப்பாக அவங்களும் கற்றுப்பாங்க, அவங்களும் வாழ்க்கைக்கு முன்னுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதாவது அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோ பதிவை நான் உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா?